வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது, நீங்க ஒரு சார்ஜர் அடாப்டர், அதாவது ஆல் இன் ஒன் சொல்யூஷனா தேடிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ என்னோட கையில் இருக்கக்கூடிய ரெங்கி இந்தியாவோட 65 வாட் கேன் சார்ஜர் அடாப்டர் இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குங்க. இதில் நீங்கள் எல்லா எலக்ட்ரானிக்ஸையும் சார்ஜ் பண்ணலாம். இதில் நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்களும் இருக்குது. ஏன்னா இந்த அடாப்டர் வந்து நார்மல் அடாப்டர் மாதிரி கிடையாது. இதில் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு சார்ஜர் அடாப்டர் உங்களோட ஐஃபோன், மேக் இல்லாட்டி எந்த டிவைஸுக்கு வேணாலும் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு ஆல் இன் ஒன் சார்ஜராக எனக்கு வேணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு குட்டியான அன்பாக்சிங் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே கேஸ், இப்போ இதுதான் ரெங்கி இந்தியாவோட சார்ஜர் அடாப்டர் வரக்கூடிய பாக்ஸ். நல்லா நீட் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் விராப்பரை எடுத்துட்டு பார்த்தோம்னா இதில் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் உள்ள ஒட்டியே கொடுத்துட்றாங்க. ஒன்ஸ் இதை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள வந்து நம்மளுக்கு கேப்பே இல்லாத அளவுக்கு வேற லெவல் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட். அதாவது கேபிள் அடாப்டர் சேர்த்து காம்போல வாங்குறீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கும் கிடைக்கும். அண்ட் இப்போ இந்த 65 வாட் கேன் சார்ஜர் இதுக்கு வந்துட்டோம்னா இவங்களோட மார்க்கெட்டிங்கே கைண்ட் ஆஃப் நல்லா இருக்குதுங்க. பிகாஸ் இவங்க வந்து ஒரு மாதிரி லைட் கிரீன் தீம் யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துலயுமே. இது 3 போர்ட் வரக்கூடிய சார்ஜர் அடாப்டர். இதை நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மேல ஒரு சின்ன ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 65 வாட் கேன் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் விராப் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள பெருசா வேற எதுவும் இல்லைங்க, வெறும் அடாப்டர் மட்டும்தான் இருக்கு. அண்ட் அடாப்டர் கையில் எடுத்தோம்னா வெயிட் ஓரளவுக்கு இருக்குதுங்க. சைஸ் வந்து காம்பாக்ட்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அண்ட் 3 போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் முக்கியமான விஷயம் 2 USB-Cயுமே உங்களுக்கு 65 வாட் மேக்ஸிமம் அவுட்புட் நீங்க எடுத்துக்க முடியும். ரெங்கி இந்தியா பிராண்டிங் இருக்கு. ஓவரால் லுக்ஸ் குட். நீங்க டைப் ஏ போர்ட்ல மட்டும் 30 வாட் தான் மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்துக்க முடியும். அண்ட் இப்போ இந்த சார்ஜிங் கேபிள் கொண்டோம்னா இதுதாங்க முக்கியமான விஷயமே. இது நார்மல் சார்ஜிங் கேபிள் கிடையாது. நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 20 GB/s ஸ்பீட் சப்போர்ட் பண்ணுது. ஆல்சோ நீங்க எக்ஸ்டர்னல் மானிட்டர் கனெக்ட் பண்றதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாலிடான கேபிள் நம்மளுக்கு கையில எடுக்கும் போது தெரியுது நல்ல ஒரு பிரீமியம் ப்ராடக்ட்னு. இப்போ இதை அடாப்டர்ல கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எதுல வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். அவ்வளோதாங்க அன்பாக்சிங். ஓகே கேஸ், இப்போ இதுதான் ரெங்கி இந்தியாவோட 65 வாட் கேன் சார்ஜர். இந்த அடாப்டர் நார்மல் அடாப்டர் மாதிரி இல்லாம உங்களுக்கு PDPPS சப்போர்ட் பண்ணுது. இந்த PDPPS என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, இப்போ நார்மலா நீங்க வந்து OnePlusல ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா டேஷ் சார்ஜர் வரும், வூக் சார்ஜர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு சார்ஜிங் டெக்னாலஜி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் டேஷ் சார்ஜரில் போயிட்டு சாம்சங் ஃபோனையோ பிக்சல் ஃபோனையோ சார்ஜ் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். ஈவன் அது 65 வாட் 70 வாட்னு போட்டிருந்தாலுமே சார்ஜிங் ஸ்பீட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் இந்த அடாப்டர் PDPPS சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி உங்களால் பிக்சல் ஃபுல் ஸ்பீடில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஐஃபோன் ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். மேக்புக் கூட நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிவர்சலாக நீங்கள் எல்லா டிவைஸையுமே ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி. அண்ட் நம்ம ஊரில் காமனாக நிறைய பேத்துக்கு கூடிய ஒரு கேள்வி, இந்த மாதிரி 65 வாட் கேன் சார்ஜரில் நான் ஒரு சின்ன ஆக்சசரிஸை சார்ஜ் பண்ணுறேன், இல்லாட்டி என்னோட TWS நான் சார்ஜ் பண்ணுறேன், பண்ணலாமா? இதில் சார்ஜ் பண்ணும்போது அதுக்கு பவர் அதிகமாக போகுமே ப்ரோ, அப்போ பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அப்பெல்லாம் கிடையாதுங்க. இந்த அடாப்டருக்குள்ள கேன் Gen 3 சிப் செட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ஒரு ப்ராசஸர் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும்னா உங்களுக்கு பவரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு TWS சார்ஜ் போடுறீங்கன்னா அதுக்கு 5 வாட் 10 வாட் அப்படிங்கிறது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பவர் வந்து வேஸ்ட் ஆகாது. அட் த சேம் டைம்ல ஓவர் பவரும் ஆகாது. ஸோ நீங்க தாராளமா சின்ன சின்ன ஆக்சசரிஸ் எல்லாமே இந்த அடாப்டர்ல நீங்க சார்ஜ் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப், எந்தவித பிரச்சனையும் வராது. அண்ட் இதே டெக்னாலஜி தான் ஆப்பிள் ஃபாலோ பண்றாங்க. ஈவன் ஆப்பிள் அவங்களோட அஃபிஷியல் சைட்லயே சொல்லியிருக்காங்க உங்களோட மேக்புக் சார்ஜரை நீங்க ஐபோன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு. ஸோ இந்த அடாப்டருக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸர் எக்ஸாக்டா உங்களோட ஆக்சசரிஸ் உங்களோட மொபைலுக்கு என்ன பவர் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஐபோன் 15 வச்சிருக்கீங்கன்னா அது 20 வாட் தான் மேக்ஸிமம் சார்ஜிங் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும். அப்போ 20 வாட்டை மட்டும் தான் இந்த அடாப்டர் டெலிவரி பண்ணும். ஸோ அதனால அது கிளியர், அதுல எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நீங்க எந்த ஃபோன் எந்த லேப்டாப் போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பவர் வந்து கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் இப்போ இந்த அடாப்டரோட மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து 65 வாட் சொல்லிட்டேன். நிறைய பிராண்ட் ஏமாத்துறே 65 வாட்னு சொல்லுவாங்க. இது 30 இது 30 வாங்க, மொத்தமா 65 வாட் உங்களால யூஸ் பண்ணவே முடியாது. பட் இந்த அடாப்டர்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த 2 டைப் சி போர்ட்டுமே உங்களுக்கு 65 வாட் அப்படிங்கிற ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும். நீங்க இந்த 2 USB-Cல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அவுட்புட் 65 வாட் அப்படிங்கிறது உங்களால எடுத்துக்க முடியும். மேல இருக்கக்கூடிய USB டைப் ஏ போர்ட்ல உங்களால 30 வாட் ஸ்பீட்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எடுத்துக்க முடியும். அண்ட் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன ப்ரோ மேக்ஸிமம் சொல்றீங்க, இப்போ நான் 3 டிவைஸ் சார்ஜ் பண்ணலாமா இந்த அடாப்டர்ல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, நீங்க 3 டிவைஸ் சார்ஜ் பண்றதுக்காக தான் இந்த அடாப்டரை லான்ச் பண்ணிருக்காங்க. தாராளமா நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேல இருக்கக்கூடிய டைப் ஏ போர்ட்ல நான் ஆப்பிள் வாட்ச் சார்ஜ் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறதுல மேக்புக் சார்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்கு கீழே இருக்கிறதுல என்னோட
ஐபோன் நான் சார்ஜ் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே பண்ணும்போது சார்ஜிங் ஸ்பீட் கண்டிப்பா குறையும். ஏன்னா மேக்புக்கே உங்களுக்கு அதிகமான பவர் எடுத்துக்கும். பட் ஸ்டில் நம்மளால ஓரளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ண முடியுது. லைக் ஐபோன் வந்து ஒரு பாதிக்கு பாதியாச்சு நம்மளால ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ண முடியுது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 3 டிவைஸ் சேர்த்து யூஸ் பண்ணா கூட அந்த அளவுக்கு ஸ்லோவாலாம் நம்மளுக்கு சார்ஜ் ஏறல. ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. பட் 2 டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்புக்கும் ஐபோனும் கனெக்ட் பண்றேன்னா கரெக்டா அந்த பவர் கன்வெர்ட் ஆகி போய் எனக்கு மேக்புக்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்டா சார்ஜ் ஏறுது, ஐபோனும் ஓரளவுக்கு ஃபாஸ்டா சார்ஜ் ஏறுது. அண்ட் மற்றபடி இந்த சார்ஜர் அடாப்டரோட வெயிட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 160 கிராம் இருக்குதுங்க, 164 கிராம். ஸோ நல்ல ஒரு வெயிட்டான அடாப்டர், சாலிடான பில்ட், நல்ல மெட்டீரியல்ல பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குது. ஸோ இது வந்து அடாப்டர் பத்தின விஷயங்கள். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜிங் கேபிள்ஸும் உங்களுக்கு காம்போல கிடைக்கும். இந்த சார்ஜிங் கேபிள்ஸ் நீங்க காம்போல வாங்குறீங்கன்னா பெஸ்ட்டுங்க. பிகாஸ் இந்த கேபிளோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கு. ரிங்கி இந்தியா உங்களுக்கு நார்மலான டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுக்கலங்க. இந்த கேபிள் என்ன ஸ்பெஷல்னா இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணிக்க முடியும், அதுவும் ஹை ஸ்பீட்ல. இப்போ நம்ம ஆப்பிளோட ஒரிஜினல் யூஎஸ்பி சி டு சி கேபிள், அதாவது உங்களுக்கு ஐபோன் பாக்ஸ்ல வரும் இல்லையா, அந்த கேபிளோட காஸ்ட் 1900 ரூபீஸ். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் 480 MB per second. இது ரொம்பவே கம்மி. நீங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்றீங்கன்னா அப்படியே படுத்துரும். பட் இந்த சார்ஜிங் கேபிள் அந்த மாதிரி கிடையாதுங்க. 240 வாட் மேக்ஸிமம் அவுட்புட் சப்போர்ட் பண்ணும். அட் த சேம் டைம் இந்த கேபிளோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கிட்டத்தட்ட 20 GB per second. ஸோ அதனால இதை நீங்க வெறும் சார்ஜிங் கேபிளை மட்டும் யூஸ் பண்ணாம இதில் நீங்க SSD கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் தாராளமா பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பீடாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆல்சோ இதை நீங்க டிஸ்ப்ளேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 4K 60 fps உங்களால ஸ்கிரீன் மிரர் பண்ணிக்க முடியும். அதுக்கும் இந்த கேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கேபிள் வந்து டேங்கிள் ஃப்ரீ. உங்களுக்கு சிக்கலாம் பிடிக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல பெருசு. அவ்வளோ ஈஸியா இது டியர் ஆகாது. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. எட்ஜஸ் எல்லாமே. ஏன்னா ஆப்பிளோட கேபிள் அந்த மாதிரி கிடையாது. ஈவன் 2000 கொடுத்து வாங்கினாலும் கொஞ்ச நாளே அது பாலா போயிருது. ஸோ டு பி ஃப்ராங்க் இந்த கேபிள் மட்டுமே நீங்க தனியா வாங்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 700-800 ரூபீஸ் காஸ்ட் ஆகும். அதை அவங்க பண்டில் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ தீபாவளி ஆஃபர்ல இது ரெண்டுமே சேர்த்து நீங்க பண்டலா வாங்கும் போது ரிங்கி இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்ல 2729 ரூபீஸ் கொடுக்குறாங்க, which is a good deal. உங்களுக்கு அடாப்டர் பிளஸ் ஒரு நல்ல குவாலிட்டி கேபிள் கிடைக்குது. ஓவரால் இது ஒரு பிரீமியம் ப்ராடக்ட். ஆல்சோ உங்களுக்கு வெறும் அடாப்டர் வேணும்னா உங்களுக்கு அது ஒரு 1900 ரூபீஸ் வருது. உங்களுக்கு கேபிள் தேவையில்லைன்னா நீங்க அதை கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ இதில் வந்து நான் ஐபோன் 17 ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். 0 to 50% ஆப்பிள் சொன்ன மாதிரியே ஒரு 25 மினிட்ஸில் எனக்கு சார்ஜ் ஏற்றிக்க முடிஞ்சிச்சு, which is a good thing. அதனால தான் இந்த சார்ஜர் அடாப்டர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.